எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேறு சிந்தையா இராதபடி ஆண்டவரே, அந்த ஸ்பிரிச்சுவல் ரெம்ல, அந்த ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளாய் நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கும் தாங்க ஆண்டவரே. நானும் அதுல என்னுடைய பாதத்தை நான் வைக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கும் வரட்டும். ஹalleluya. இப்போ என்ன பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அசதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. 82 வயதுல அன்பு ஐயாவை கர்த்தர் இவ்வளவு நேரம் இடத்துல நிறுத்தும்படி எங்களுக்காய் அழைத்து கொண்டு வந்தீரே. அந்த தரிசனத்துல, அந்த பலன்ல கொஞ்சமாவது எங்களுக்கு தாங்களே. ஹalleluya. தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில நான் எங்களுடைய கரங்களில கொடுத்த பொறுப்பு இது. ஹalleluya. ரிபாலா ஷகதரனா மௌரபா ரலூதுரு ஷெபெதியாந்தர். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, ஒரு புது கிருபை, புது பலன், ஒரு புது அபிஷேகம் ஆண்டவரே. என்னுடைய சரித்திரத்தில் இந்த நாட்கள், இந்த நாள், இந்த 2024 2024ஆம் ஆண்டு இந்த ரிபப்ளிக் டே, இந்த குடியரசு தினத்தை நான் நினைவு கூறும்படி ஒரு புது ஆவியை, ஒரு புது மனுஷனை எனக்குள்ளாய் கர்த்தர் சிருஷ்டிப்பாராக. கேட்ட சத்தியம் என்ன? பழைய மனுஷனை சிலுவையிலோடு கூட அறையப்பட ஒப்பு கொடுத்தாச்சு. இன்றைக்கு ஒரு புது மனுஷனை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஹalleluya ஹalleluya. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கின்றேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கின்றேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கின்றேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கின்றேன் திறப்பின் வாசலில் நின்று. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். ஜெபமேகம் எழும்பட்டுமே, எழுப்புதல் மலை இறங்கணும், என் தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று.
அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லை எங்கும் ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லை எங்கும் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிப்ப ஆண்டவரே, ஒரு ஜெப மேகம் என் தேசத்துல எழும்பணும் ஆண்டவரே, அது எல்லாரையும் பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நான் அசதியா இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நர பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த பிள்ளையை கொல்லும்படியான இருதயம் இந்த தேசத்தில் காணப்படுகிறது. இரத்தத்தை குடிக்கும்படியாய் பிசாசானவன் தீவிரித்து எழும்பிக் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறுகிறது, சபைகள் இடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அலட்சியமா இருந்தால் இது இதற்கான காலம் அல்ல. தேவ பிள்ளையே, உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இன்றைக்கு தேவ சமூகத்துல விழாதா? ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, தேவ தூதர்களை எங்க இந்திய தேசம் முழுவதும் அனுப்புங்க ஆண்டவரே. அந்த புனித நதின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு வர்கீஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே பரலோகத்துக்கு நாங்க கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இடங்கள் எந்தெந்த இடங்களில இந்தியாவில காணப்படுகிறோம் அந்த இடங்களில தேவ தூதர்கள் திரளாய் இறங்கட்டும், தேவ தூதர்கள் திரளாய் இறங்குவார்களாக ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட காரியம் தேசத்துல நடக்க கூடாதபடி எங்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு எட்டுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மைட்டி லார்ட், ஒரு விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 2 நிமிஷம். கர்த்தர் நமக்கு புதிய ஆவியை தரட்டுமே. அப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவ ஆவியானால் நிரப்பப்படும்படி ஆண்டவரே என் பாத்திரம் வெறுமையா இருக்க கூடாது, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கொடுங்க. இந்திய தேசத்தை என் முன்னாடி என் மன கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்தையும் நிறுத்துகிறேன் ஆண்டவரே. அழிவை நோக்கி ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்களே, பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, அக்கினி கடலுக்கு நரகத்துக்கு நேராக என் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்களே. யார் இதை தடுத்து நிறுத்துவது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபம் அதை ஒரு மனுஷனையாகிலும் தடுத்து நிறுத்தட்டும், ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஜனங்களையாவது தடுத்து நிறுத்தட்டும். என்னுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்துமாவாகிலும் பாதுகாக்கப்படட்டும். எஸ் லார்ட், கிரியை நடப்பீங்க ரபாபன ஷபஹசுனா ரிஹன மௌரபாசி ஆந்தலேதி ஆந்தரபு சலுதிகரா ரபல ஷங்கல தூரி பியாந்தரன மௌரபாசி ஆந்தலே. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Kata நல்லவர். Thank you, Jesus. Thank you, Jesus. பின்மாரியின் அபிஷேகம் யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடவே, பெரும் காற்று
ஹalleluya ஆவியில் நிரம்பிடுமே ஆமென் அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுவே ஆவியால் நிரப்பிடுவே பின்மாரியின் அபிஷேகம் கேளுங்க ஆண்டவரே என் மேல ஒரு அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு ஆவி வரட்டும் என் ஜனத்துக்காய் திறப்பில் நிற்கிற ஒரு ஆவி வரட்டும் ஆவியால் நிரப்பிடுமே அக்கினியால் இறங்கிடுவே அக்னிநாவாக அமர்ந்திடுவே பெரும் காற்றாக வீசிடுவே நதியாக பாடிடுமே அக்கினியாய் இறங்கிடுவே அக்னிநாவாக ஹalleluya அமர்ந்திடுமே ஓ பெரும் காற்றே நதியாக பாடிடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே எழும்புள்ள பள்ளத்தாக்குகள் எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே எழும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் ஓ திரளான எலும்புகள் எலும்புள்ள பள்ளத்தாக்குகளிலே ஒரு தீர்க்க தரிசன ஆவியா எனக்கு தாங்க ஹalleluya ஆமென் அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுவே நதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே சீனாய் மலையின் மேலே ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை எல்லாரும் ஆண்டவரே என்னை அக்கினியாய் மாற்றுங்க இஸ்ரவேலின் தேவனே சீனாய் மலையின் மேல் இறங்கின அந்த அக்கினி ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு ஒரு அக்கினி வேண்டும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பலன் வேண்டும் என் தேசத்துக்காய் திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு பலன் வேண்டும் ஹalleluya ஹalleluya அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக அமர்ந்திடுமே ஆமென் thank you lord ஒரு பாடலா அல்ல வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரை கேட்போம் ஆண்டவரே நான் போகும்போது வெறுமையாய் போகக்கூடாது ஒரு புது ஆவி ஒரு புது பலன் ஒரு புது அக்கினி ஜெப ஆவி ஹalleluya thank you lord அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடுமே thank you jesus அபிஷேகம் ஆமென் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க மாம்சமான யாவர் மேலும் இப்பொழுது ஊற்றப்படட்டும் தேவ பலன் இறங்கட்டும் ஆவியால் நிரம்பிடுமே அக்கினியாய் நிரம்பிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக
செய்வீராக. ஆண்டவரே, என்னை அக்கினியால் நிரப்பும். அக்கினி நாவை எனக்கு தாரும். பெருங்காற்றா எனக்குள் வீசிடும். ஜீவ நதியாய் பாய்ந்திடும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். Receive it. ஆண்டவரே, இப்பொழுது நான் ஒரு அக்கினி பிளம்பாய் மாறுபடி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நமக்குள்ளாய் ஒரு அக்கினியை போடுவாராக. ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் தருவாராக. அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் ஜெபிக்க கூடிய ஒரு ஜெப வீரனாய், ஒரு தானியேலின் ஆவியை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த உயிர் மீட்சியை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாய் ஊற்றுவாராக. ரிபஹசுனா லிஹேனி மௌரபாசி ஹந்தலனு ரகினிமா சலபௌதி பரலத் ரூசன மௌரபா சேஹே லிஹந்தர மௌரபா சக்கனா ஜிஹந்தனா ரிபபபபா ஷபஹசுனா மஹசந்தலே தியாங்கர ரபசலு திபாலதுரா. மாம்சத்தின் ஆவி, மாம்சத்தின் வல்லமை, மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக. மாம்சீக மனுஷனை களைந்து போடுகிறோம். ரிபபனா ஷபஹசுனா தியாங்கர. Thank you Jesus. Thank you Lord. யாவரும் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிஷம் 28 மாநிலத்தினுடைய பெயர்களை நான் வேகமா சொல்றேன். ஹalleluya. சமீபத்திலே என்னிடத்துல என்னுடைய கரங்களிலே கிடைத்திருக்கிற ஒரு ஜெப புஸ்தகம் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. ஒருவேளை இந்திய தேசத்தினுடைய தேர்தலுக்காக அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் 28 மாநிலத்தினுடைய தொகுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற 28 மாநிலங்களுடைய பெயர்களை நாங்கள் சொல்லி, 8 யூனியன் பிரதேசத்தினுடைய பெயர்களை நாங்கள் சொல்லி, ஆண்டவரே, அந்த இடத்துல பிசாசின் வல்லமையை வேரோடு கூட பிடுங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதோடு கூட பெயர்களை சொல்லும் பொழுது எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வல்லமை அந்தந்த மாநிலங்களிலே செயல்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களில் இருக்கிற இந்த புஸ்தகத்தில் முதலாவதாக ஆந்திர பிரதேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆந்திர பிரதேசத்திற்காக, அதனோடு கூட இணைந்த தெலுங்கானா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற கோடிக்கணக்கான, ஆந்திர பிரதேசத்தில் 4 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், தெலுங்கானால 3 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 7 கோடி ஜனங்கள் ஆந்திராவில், தெலுங்கானாவில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தின் வல்லமை விழுந்து போகட்டும். விக்கிரக தோப்புகளை கர்த்தர் அந்த காலத்தின் வல்லமை அப்புறப்படுத்துவாராக. எல்லா சிலை வணக்கங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துவாராக. அந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆந்திரா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். தெலுங்கானா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். அந்த ஜனத்தினுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதாக. ஆண்டவரே, ரட்சிப்பின் அலை அந்த இடத்துல வீசுவதாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்படியே இந்த இடத்துல இருக்கிறபடி நான் போகிறேன். ஒருவேளை நம்ம கடந்த நாட்கள்ல மேப்ல இருக்கிறபடி நம்ம ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த புத்தகத்துல கொடுக்கப்படுகிற தொகுப்புக்காக நான் அப்படியாக ஜெபிக்கும்படியா நான் கடந்து போகிறேன். அடுத்ததாக இதுல அருணாச்சல பிரதேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்துல என்ன நடக்குதுன்னு இங்க நமக்கு தெரியாது. ஆனா அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை நார்த் இந்தியால பல காரியத்தை ஐயா பேசினாங்க. இன்னைக்கு நம்முடைய காதுகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்துல நிச்சயமா யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. 4 வயது ஒரு சிறு பிள்ளைய தாயார் அப்படியே அந்த நதிக்குள்ள முக்கி எடுக்கிறாங்க. இந்த பிள்ளை மரித்து போனது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை நம்ம இழந்து போயிட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடக்க கூடாதுன்னா இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள்
ஒரு பெரிய ஒரு அசைவை கொண்டு வரட்டுமே. அருணாச்சல பிரதேசத்துக்கு அதுக்கு ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஆண்டவரே இன்னும் ஒரு விசை ஆண்டவரே உங்களுடைய கண்கள் ஆண்டவரே அருணாச்சல பிரதேசத்தின் மேல் விழுவதாக. இயேசுவுடைய கண்கள் அதை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. ரட்சிப்பை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சுமார் 9 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 9 லட்சம் ஜனங்களையும் ஆண்டவரே உங்க பக்கமாய் திரும்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. கோவாவுக்காக ஜெபிக்கலாம். கோவாவில் 12 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். கோவாவில் இன்னைக்கு எதுக்கு கோவாவுக்கு போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 12th படிப்பை முடிச்சுட்டேன். ஆனா என்னோடு கூட படித்தவர்கள் காலேஜில் இருந்தவங்கெல்லாம் என்னை கோவாவுக்கு 1 டைம் கூட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த நாட்களை மறக்க முடியாது. நாங்க போய் பார்த்த உடனே என் இருதயம் எல்லாம் என்ன தெரியுமா, எங்க ரூம் இருந்ததோ நான் வெளியிலே போல. ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் தான் போனேன். மற்ற நேரமெல்லாம் அந்த கோவால உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. வெளியில போனா எந்த மனுஷனா திரும்பவே முடியாது. கட்டாயம் மாம்ச இச்சையில விழுகிறதற்கான ஒரு இடம். அந்த நாட்கள் நான் சொல்றது 97 98. இப்போ அதை விட மோசமா இருக்கலாம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மாம்ச இச்சையில விழும்படி இந்த கோவால என்னெல்லாம் நடக்குது, பிசாசு எந்தெந்த இடத்துல எல்லாம் அவனுடைய காரியத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறானோ இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் கோவாவில் நிறைவேறட்டும். தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படட்டும். அந்த இடத்துல 12 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த 12 லட்சம் ஜனங்களையும் கர்த்தர் இன்றைக்கு தொடுவாராக. இப்பொழுது இந்த மத்தியானம் இந்த 2:15 மணிக்கு கோவாவில் ஒரு அசைவு உண்டாவதாக. ஹalleluya. திரளான தூதர்களை அந்த இடத்துல அனுப்புங்கப்பா. கோவாவை சந்திங்க ஆண்டவரே. ஹalleluya. கோவா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். Thank you Jesus. Thank you Lord. அடுத்ததாக பீகார்ல நமக்கு தெரியும் மகிமையான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7.5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய பட்டியலை கொடுத்தா பீகார்ல தான் அதிகமா இருக்கும். 40 விதமான ஜனங்கள், 40 விதமான இனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற மகிமையான ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இணைந்து பீகாருக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே பீகாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் அதை நினைத்தருளினபடினால ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஜிம் மினிஸ்ட்ரிஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அகஸ்டின் ஜெபகுமாரனுக்காக ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருக்கிற இந்த 40 விதமான இனங்களுக்காக ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டணங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. ஆண்டவரே பீகார் மாநிலத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல 7.5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். 7.5 கோடி ஜனங்களையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. பீகாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே பீகார் பட்டணத்தை ஆண்டவரே இந்த மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறபடியே தொடர்ந்து மேலான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அடுத்ததாக குஜராத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே குஜராத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே குஜராத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே டிஸ்ட்ரிக்டாக நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே குஜராத்தை கர்த்தர் நினைவு கூறுவாராக. அந்த இடத்துல 4.70 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். 5 கோடி ஜனங்கள், கிட்டத்தட்ட 5 கோடி ஜனங்கள் குஜராத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கலாமா? இயேசுவை அறிகிற அறிவினால் அவர்கள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே சுவிசேஷம் உள்ள இன்னும் ஊடுருவி செல்லட்டும். ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. இந்த ஆண்டு ஒரு சுவிசேஷத்தின் ஆண்டாய் குஜராத்துக்கு இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஆளுகை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை கட்டும்படி ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் பொல்லாத ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு போவதாக. ஹalleluya. அடுத்ததாக ஹரியானாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த இடத்துல 2 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. எல்லாரும் ஹரியானா சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே ஹரியானா மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தில் கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வரட்டும். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதாக. அடுத்ததாக இமாச்சல் பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணலாமா?
இமாச்சல் பிரதேசத்துல கர்த்தருடைய திட்டம் நிறைவேறட்டும். ஹalleluya. இமாச்சல் பிரதேச தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதாக. அந்த இடத்துல 55 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, 55 லட்சம் ஜனங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒடிசாவுக்காக ஜெபிக்கலாமா? ஒடிசாவில 3.5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கு ஒடிசாவில தேவனுடைய வல்லமையை அனுப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அந்த இடத்துல ஊற்றப்படட்டும். நம்ம பாடினது போல ஒரு பின்மாறி அந்த இடத்துல ஊற்றப்படும்படி ஜெபிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஒடிசாவை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒடிசாவில விக்கிரகத்தின் வல்லமை விழுந்து போகட்டும். தாகோன் விழுந்து போவதாக. ஆண்டவரே, அந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளையும் ஒடிசாவை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துவாராக. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய அண்டை மாநிலமாகிய கர்நாடகா, கர்நாடகாவுக்காக கேரளாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்நாடகால 5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். கேரளாவில் 2.25 3 கோடி ஜனங்கள் கிட்டத்தட்ட. ஆக மொத்தம் 8 கோடி ஜனங்கள் நம்முடைய அண்டை மாநிலமாகிய கர்நாடகா மற்றும் கேரளா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம அழகா சவுத் இந்தியா, தென் இந்தியான்னு சொல்றோம். நம்முடைய தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர மாநிலம், தெலுங்கானா, இந்த சவுத்துல தான் இந்திய தேசத்தினுடைய முழு ஆசீர்வாதமே இருக்கு என்று நான் சொன்னாலும் அதற்கு மாற்று கருத்து அல்ல. ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமா நம்முடைய தென்னிந்தியாவில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹalleluya. அநேக சபைகள், திரளான சபைகள் தென்னிந்தியாவில் இருக்கிறது. எனவே எல்லாரும் ஆண்டவரே, எங்களுடைய அண்டை மாநிலமாகிய கர்நாடகாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்நாடகாவின் மீது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, நம்முடைய பின்மாரியின் ஆவி அந்த இடத்துல ஊற்றப்படட்டும். கர்நாடகாவில் இருக்கிற சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும். ஆண்டவரே, தரிசனம் பெருகட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ஒரு பின்மாரி ஊற்றப்படட்டும். ஒரு எழுப்புதல் வரட்டும். ஹalleluya. அந்த இடத்துல இருக்கிற 5 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியே வல்லமையினால் அவர்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாகவே கேரளாவுக்காக ஜெபிக்கலாமா? இயற்கை வளங்கள், அநேக நீர் தடாயங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரங்களில் அந்தகாரத்தின் வல்லமைகள், மந்திரவாதிகள், இப்படிப்பட்டவர்களும் கேரளாவில் இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த இடத்துக்கு அப்படிப்பட்ட பெயர் உண்டு. கேரளாவில் இருக்கிற மந்திரவாதின் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெயர் உண்டு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கேரளாவை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அது உம்முடைய மாநிலமாய் மாறட்டும். ஆரம்ப நாட்களிலே சபையானது அந்த இடத்திலிருந்து தான் எழும்பினதாய் சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஹalleluya. கால் மிதித்த மிஷனரிகள் அநேகர் கேரளாவில் தங்களுடைய கால்களை மிதித்திருக்கிறார்கள். இந்த நாளிலே கேரளா முழுவதும் தேவனுடைய ஆளுகை இறங்கி வரட்டும். அந்த இடத்துல இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமை அப்புறப்படுத்தப்படட்டும். எல்லா விக்கிரக தோப்புகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவாராக. எல்லா மலை மேல் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை, மலையை ஆளுகை செய்கிற பொல்லாத பிசாசை கர்த்தர் கீழே தள்ளுவாராக. ஹalleluya. ஹalleluya. அடுத்ததாக மத்திய பிரதேசத்துக்காக ஜெபிக்கலாம். மத்திய பிரதேசத்துல எம்பி, ஹalleluya. மத்திய பிரதேசத்துல சுமார் 7.5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. எந்த இடத்துல பாவம் பெருகிறதோ அந்த இடத்துல கிருபையும் பெருகும் என்று வாசிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜனங்கள் அதிகமா இருக்காங்கன்னா, கோடியில 7.5 கோடி ஜனங்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பாவமும் குறைவாக இருக்காது. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கூடுதலான கிருபையை அந்த இடத்துல கர்த்தர் ஊற்றும்படி எல்லாரும் ஒரு விசை மத்திய பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற 7.5 கோடி ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனத்தின் மீது தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய இருதயங்கள் உணர்வடையட்டும். ஆண்டவரே, உண்மையான இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஜீவாதிபதியை அறிந்து கொள்ளட்டும். உயிரோடு கூட இருக்கிறவரை அறிந்து கொள்ளட்டும். ஹalleluya. ஆண்டவரே, மத்திய பிரதேசத்தை நாங்கள் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக மகாராஷ்டிரா. ஒருவேளை தொகுதிகள் என்று சொல்லப்படும் பொழுது நிறைய இருக்கு. Thank you Jesus. 5.5 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா. ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஹalleluya. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே மணிப்பூரை குறித்து நாங்கள் சிந்தின கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த மணிப்பூர் தேசத்திற்காக ஜெபிக்காத சபையே அல்ல.
ஆண்டவரே இந்த நாளிலே மணிப்பூருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை ஆத்துமாக்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்களோ ஆண்டவரே, எத்தனை சபைகள் நிர்மூலமாக்கப்பட்டதோ அதற்கு சரியாய் அதற்கு சரி கட்டும்படி ஆண்டவரே மணிப்பூர்ல தேவனுடைய ஆவியானவர் மகிமையாய் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரங்கள் அல்ல 10,000ங்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஹalleluya. ஆண்டவரே மணிப்பூர்ல தேவனுடைய வல்லமை இன்னும் கிரியை செய்து ஆண்டவரே சபைகள் திரளாய் எழும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பத்தார் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். Thank you Jesus. மேகாலயாவுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிற 2 தொகுதிகளில் 2 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். திரிபுராவில் 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். மேகாலயாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திரிபுராவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி சிக்கிம் மற்றும் நாகாலாந்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே சிக்கிம்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் ஜனங்கள் 15 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே சிக்கிமை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாகாலாந்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. விசேஷித்த விதமாக மிசோரம்காக நம்ம ஜெபிப்போம். மிசோரம்ல தேவ பிள்ளைகள் அதிகமாய் இருக்கிற ஒரு மாநிலம். அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இன்னும் அதிகமாய் கிரியை செய்யும்படி எல்லாரும் மிசோரமை ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிற அதிகாரிகளிலிருந்து ஆண்டவரே மற்ற எல்லாரும் கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. அடுத்ததாக பஞ்சாபுக்காக நல்ல ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பஞ்சாப் ராஜஸ்தான் ஜெபம் பண்ண. ஹalleluya. ஒரு விசை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Thank you Jesus. பஞ்சாப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடுகிறோம். ஹalleluya. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அப்பா அந்த இடத்துல ஒரு பெருக்கம் வரட்டும் சுவாமி. Thank you Jesus. சபைகள் பெருகட்டும். சபைகள் பெருகட்டும். ஹalleluya. விசுவாசிகள் பெருகட்டும். ஆமென். ஊழியங்கள் பெருகட்டும் சுவாமி. ஹalleluya. ஜனங்கள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம். சுவிசேஷம் பெருகட்டும். ஆமென். அந்த இடத்துல பெருகட்டும். ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். Thank you Jesus. ராஜஸ்தானை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ராஜஸ்தானை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய கரத்துல அப்பா அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் Jesus. அப்பா ஒரு பெரிய அறுவடை எங்க கண்கள் காணட்டும். ஒரு பெரிய அறுவடை எங்க கண்கள் காணட்டும். எங்க கண்கள் காணட்டும் சுவாமி. ராஜஸ்தான்ல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எங்களுடைய கண்கள் காணட்டும். நன்றி அப்பா. நன்றி அப்பா. சத்தீஸ்கர் பட்டணத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சத்தீஸ்கர்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாயில சொல்லுவோம். ஆண்டவரே சத்தீஸ்கரை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். வறுமைகள் மாறட்டும். ஹalleluya. வறுமைகள் மாறட்டும். அந்த இடத்துல கர்த்தருடைய செழிப்பு இறங்கட்டும். கர்த்தருடைய செழிப்பு இறங்கட்டும். அப்பா அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வறுமையை மாற்றுங்க. அப்பா கர்த்தரை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க. ஹalleluya. அப்பா அந்த இடத்துல அநேகரை கர்த்தர் எழுப்புங்க. ராஜாக்களை எழுப்புங்க. Yes Lord. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அந்த இடத்தை இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடுகிறோம். ஹalleluya. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறது. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஜார்க்கண்ட் ஒப்பு கொடுக்கிறோம். ஜார்க்கண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஜார்க்கண்ட் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் ஐஸ்வரியம் அந்த இடத்தை நிரப்பட்டும். 2.5 கோடி ஜனங்கள் 2.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. இன்னும் அதிகமா அவங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ஹalleluya. இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். நாங்க அப்படியே ஜெபிக்கிறோம். நாங்க அப்படியே ஜெபிக்கிறோம். அப்பா உத்தரகாந்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய உத்தராஞ்சல். ஹalleluya. 80 லட்சம் ஆத்துமாக்கள். ஹalleluya. சுவாமி நீங்க நினைச்சா நடக்கும்பா. ஆமாப்பா. நீங்க நினைச்சா நடக்கும். நீங்க நினைச்சா நடக்கும். அப்பா மனம் இறங்குங்க. 80 லட்சம் ஆத்துமாக்கள் இயேசுவை ஆராதிக்கணுமே. இயேசுவை ஆராதிக்கணுமே. எங்க கண்கள் காணட்டும். எங்க கண்கள் காணட்டும். அசாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அசாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். 2.30 கோடி ஜனங்கள். ஹalleluya. 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 ஒரு சபையில ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஆராதிக்கிறதே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த 2.5 கோடி ஜனங்கள் அந்த அசாம் பட்டணத்துல இருக்கிற 2.30 கோடி ஜனங்களும் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்.
ஹalleluya. அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வருதுல்ல. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அதுதான் நடந்தது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது அந்த பட்டணத்துல சம்பவிக்கட்டும். ஓ மிஷனரிகளை கர்த்தர் பயன்படுத்தட்டும். ஓ அந்த இடத்துல ஓ வல்லமையினாலேயும் அடையாளங்களினாலேயும் ஓ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் ஓ அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அசாம கர்த்தர் சந்திங்கப்பா. மேற்கு வங்காளத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெஸ்ட் பெங்காலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் சொல்லுவோம். வார்த்தையில சொல்லுவோம். ஹalleluya 7.10 கோடி ஜனங்களப்பா. அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் நீங்க தொடுங்க சுவாமி. கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. அப்பா தேவைகளை சந்திங்க. ஆமென். அநேகரை எழுப்புங்கப்பா. வாலிபர்கள் தரிசனம் பெறட்டும். வாலிபர்கள் தரிசனம் பெறட்டும் சுவாமி. அப்பா ஒரு 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 மிஷனரியாக ஒரு அப்போஸ்தலனாக வாலிபர்கள் எழும்பட்டும். அந்த பட்டணம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. உத்தரப்பிரதேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா கிட்டத்தட்ட 15 கோடி ஜனங்கள் உத்தரப்பிரதேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். 15 கோடி ஜனங்கள் அப்பா. 15 கோடி ஆத்துமாக்கள். 15 கோடி ஆத்துமாக்கள். எல்லா சீர்கேடான காரியங்கள் அப்பா, எல்லா மாம்சீக காரியங்கள் அப்பா, அப்பா எல்லா விதமான அப்பா களியாட்டங்கள் ஹalleluya அப்பா அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறும்படி மூட நம்பிக்கைகள் வெளியேறட்டும். மூட நம்பிக்கைகள் வெளியேறட்டும். மூட நம்பிக்கைகள் வெளியேறட்டும் சுவாமி. அப்பா அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் வரட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் வரட்டும். எல்லா எரிகோக்கள் உடைக்கப்படுவது. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். 7 யூனியன் பிரதேசங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? ஹalleluya 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 ஹalleluya. நான் டிசம்பர் மந்த்ல நான் ஏற்கனவே லாஸ்ட் 14th இங்க வரும்போது நான் சொன்னேன், இங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் வெள்ளப்பள்ளம் என்கிற ஒரு இடத்துல நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போனோம். அதில் ஒரு அம்மா சொன்னது என்ன அப்படின்னா, அந்த மீனவ கிராமத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா 1 லட்ச ரூபா ஃபைன் போடுவாங்களாம். இன்னைக்கு இப்போ நடந்த காரியம், அவங்க சொன்ன காரியம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, மற்ற தேசத்தில் மற்ற மாநிலத்துக்காக ஜெபிச்ச நாங்கள் இன்றைக்கு இப்பொழுது இந்த தமிழ்நாட்டுக்காக கிட்டத்தட்ட வாக்காளர்கள் சொல்லும் பொழுது 7 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. தமிழ்நாட்டில் சபைகளை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வாலிபர்களை எழுப்புங்க, சிறு பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே ஊழியங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டின் மீது தேவனுடைய பலத்த ஆளுகை வல்லமை இறங்குவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து எழும்புகிற அந்த எழுப்புதல் உலக நாடுகளுக்கு கடந்து போகட்டும். தேசங்களில் உலக நாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக. ஹalleluya 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 ஹalleluya. எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைகள், மந்திரிகள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஒரு தரிசனம் என்னன்னா, சிலுவை ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டது. அந்த அடையாளத்தை வைத்து அதற்கு ஜெயம் வந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அந்த அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கட்டும். ஆமென். ஹalleluya ஹalleluya. இது அந்த நாள்ல சொல்லப்பட்ட சிலுவை போர் என்பதற்கான அடையாளம் அல்ல. இந்த நாளில் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிப்பாராக. ஆமென். அதை பார்க்கும் பொழுது ஒரு நடுக்கம் வரட்டும். தேவனுடைய விரலை கண்ட பொழுது ஒரு நடுக்கம் வந்தது போல இன்றைக்கு அப்படிப்பட்ட நடுக்கம் ஜனங்களுக்குள்ளாய் வரட்டும். நாங்கள் வசிக்கிற இந்த தமிழ்நாட்டில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக. எல்லா தமிழ்நாட்டுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நாங்க இருக்கிற சென்னை பட்டணத்துக்காக ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்துல அவருடைய ஆண்டவரே கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும்.
நன்றி. ஊரப்பாக்கம் பகுதியில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். Yes, Lord. தாம்பரம் பகுதியில் நிறைவேற்றப்படட்டும். செங்கல்பட்டு பகுதியில் நிறைவேற்றப்படட்டும். சென்னையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக. Thank you, அப்பா. ஹalleluya. Hallelujah. கடைசியாக இந்த 8 யூனியன் பிரதேசத்தை ஏகோபித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு Thank கொடுக்கலாமா? you, Lord. டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். Amen. நமக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா தீவிரவாதிங்க துப்பாக்கியை தூக்கிடுவாங்க. Thank you, Jesus. அந்த இடத்துல வாக்காளர்கள் மட்டும் 78 லட்சம். Yes. டெல்லியில் இந்திய தேசத்தினுடைய தலைநகரம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஹalleluya. லடாக், சண்டிகர். தேங்க்யூ ஜீசஸ். நமக்கு ரொம்ப நியர்பை பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரிஸ். Amen. அந்தமான் நிக்கோபார் ஹைலாண்ட். ஹalleluya. லட்சத்தீவுகள். Hallelujah. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, Amen. ஆண்டவரே இந்த 8 யூனியன் பிரதேசங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே டெல்லி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். லடாக்கை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சண்டிகரை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாண்டிச்சேரிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாண்டிச்சேரியை கர்த்தர் சந்திக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாண்டிச்சேரி ஜனங்களை கர்த்தர் சந்திக்கட்டும். சந்திங்க. ஹalleluya. Thank you, பாண்டிச்சேரியில ஒரு எழுப்புதல் வரட்டும். Thank you, அப்பா. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya. டாமன் தீவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். லட்சத்தீவுகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறட்டும். ஹalleluya. நம்முடைய இந்திய தேசம் இன்றைக்கு குடியரசை பெற்று 1950, இன்றைக்கு நம்ம 24 இருக்கோம். ஸோ 50ல இருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 75. ஆண்டவரே இந்திய தேசத்தினுடைய குடியரசு தினத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இந்த நாள்ல எல்லா சபைகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஜெபங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. இந்த நாள்ல தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தரும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்ததற்காய், கொடுத்து விட்டதற்காய், கொடுத்து கொண்டு இருக்க போவதற்காய் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுல ஆண்டவரே 3.5ன்னு சொல்ற இந்த சதவீதம் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காய் மாறட்டும். ஆண்டவரே கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே 10% மாறுவார்களாக. இன்னைக்கு 3.5% சொல்ற இந்த சதவீதத்தினுடைய ஆண்டவரே தொகை அப்படியே 3 மடங்கு மாறட்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்திய தேசத்தினுடைய ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த தொகையானது திரளாய் எழும்பற்றும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. நாம் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போமே. நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். Hallelujah. நம்மோடு கூட தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஆண்டவரே நாம் பரலோகத்துக்கு வந்தா போதுமா? ஆண்டவர் அங்க வச்சு கேட்பார், உன் சகோதரனுக்காய் நீ ஜெபித்தாயா? உன்னுடன் சகோதரனுக்காய், உன்னுடன் சகோதரிக்காய், உன் சொந்தத்துக்காய், உன்னோடு கூட பணியாற்றினவர்களுக்காய் யாருக்காவது சுவிசேஷம் சொன்னியா? ரட்சிப்புகளை நடத்தினியான்னு ஆண்டவர் கேட்பார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரும்போது வெறுமையா வரக்கூடாது, ஆத்துமாக்களோடு கூட நான் வரணும். ஹalleluya. என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திங்க, என் சுய ஜனத்தை சந்திங்க, என் சொந்த ஜனத்தை சந்திங்க. ஆண்டவரே என்னோடு கூட இணை ஊழியர்களாய் வேலை செய்கிற ஆண்டவரே என்னோடு கூட பிரயாணிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே,
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே, பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே வரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே, பரனே சருளே வரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. ஆஹாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியா சொல்வோம். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியா நிரப்பி நிரப்பி நிதம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். ஆமென். நிரப்பி நிதம் நடத்துகிறீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். ஆஹாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. ஆமென். எல்லாரும் ஆமென். உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.